வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமான சதுர்த்தி உண்டு. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி பேர் நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு வைத்திருக்கிறோம். மற்றும் ஒரு சதுர்த்தியானது விநாயகர் சதுர்த்தியாக வருடத்துக்கு ஒரு முறை வரும். மற்ற சதுர்த்தி எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன பண்ணும், மற்ற சதுர்த்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு ரகசியம், வேத ரகசியங்கள்னு இருக்குது. அந்த ரகசியங்களில் போய் பார்க்கும்போது இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு காரியத்தை நாம் செய்தோமானால் 48 நாளில் அதை செயலிழக்க வைத்துவிடும், அந்த காரியத்தை தடை பண்ணிடும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியங்கள் நமக்கு வேண்டாமோ அந்த காரியங்கள் செய்தால் தடையானால் நமக்கு நல்லது தானே. இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடனை திருப்பி அடைப்பதற்கான நல்ல காலம் எதுன்னு சதுர்த்தி அன்று கொடுத்தாக்க 48 நாள் சரியாக போயிடும்ல. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நோய் இருக்கிறது, அந்த நோய்க்கான மருந்துகள் செலவுகளை செலவு ஆரம்பித்தேன்னா அந்த மருந்து செலவுகள் எனக்கு நின்று போய்டும், நல்ல செலவு தானே. இப்படி எது வேண்டாமோ அதுதான் சொல்கிறாங்க சங்கடஹரம். சங்கடங்கள் எது இருக்கோ, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எது இருக்கோ, அந்த டிஸ்டர்பன்ஸஸ் எல்லாத்துக்குமே இந்த சங்கடஹர சதுர்த்தியிலும் இந்த சதுர்த்தியிலும் செய்யும்போது அது என்ன பண்ணுன்னா அந்த தடையை ஏற்படுத்தி மேலும் வளர விடாமல் செய்துவிடும். அப்போ நல்ல காரியங்கள் செய்வதுன்றது சதுர்த்தி திதி எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த சதுர்த்தி திதியானது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்ன்றதை இண்டிகேட்டிவ் அனாலிசிஸில் கொடுக்கறது. அப்போது இதை புரிஞ்சிட்டோம்னா என்னாகும், நம்ம கடன்லாம் ஒழிஞ்சுவிடும், வியாதி ஒழிஞ்சுவிடும், வழக்கு ஒழிஞ்சுவிடும். இப்படி எதெல்லாம் ரிண ரோக சத்ரு அப்படின்னு 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த 6ஆம் இடத்து தொடர்பெல்லாம் இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4வது சதுர்த்தி, 4வது நாள் அப்படின்னு சதுர்த்தி அன்னைக்கு செய்யும்போது இது ஒழித்து விடும். அதனால் 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம்னு வைத்திருக்கிறோம். இந்த மண்டலத்துக்குள்ளார அது முடிந்து விடும் அப்படின்னு கணக்கு வைத்து கொண்டு சங்கடஹர சதுர்த்தி செய்யும்போது இது நடக்கும். அப்போ எப்படி செய்யணும், இது வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கணும் இல்லையா, மெத்தட் இருக்கணும் இல்லையா. சங்கடஹர சதுர்த்தினாலே பிள்ளையார் வந்துட்டார் இல்லையா. பிள்ளையார் கேது கிரகத்தின் அதிதேவத்தை. அப்போ விநாயகர்கிட்ட இல்லாமல் சொல்லாமல் எந்த காரியம் செய்ய முடியாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, புராணத்தில் நம்ம 2 விஷயம் பார்க்க முடியும். ஒன்று, முருகனுடைய கல்யாணம், திருமுருகனுடைய வள்ளி தெய்வானை கல்யாணத்துக்கு, வள்ளி கல்யாணத்தை எப்படி முடிச்சு கொடுக்குறாரு. வள்ளி கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடாமல் போயிட்டாருன்னு சொன்ன உடனே அங்கே டிஸ்டர்பன்ஸ் வருது. திருப்பி அண்ணா கூப்பிடுறார், யானை முகத்தோடு இவர் மிரட்டுறார், வள்ளி திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தோம். இது ஒன்று. மேல்மருவத்தூரை சமீபமாக இருக்கக்கூடிய அச்சிறுபாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அச்சிறுபாக்கம், அச்சுன்னா அச்சாணி இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல அது உடைந்த இடம் அப்படின்னு அர்த்தம். எது உடைஞ்சது? சிவபெருமான் போருக்கு கிளம்புகிறார், அவர் பாட்டுக்கு வந்தார், எடுத்தார், கிளம்பிட்டார் சூரன் அழிப்பதற்கு. ஆனால் பிள்ளையார் வணங்கலை. விக்ன விநாயகரை இல்லாமல் எந்த காரியம் செய்தாலும் உருப்படாது அப்படின்றதுக்கு இது ஒரு காரணம். அப்போது அவருடைய அச்சு இருந்து விடுது, உடைஞ்சிடுது. காரணம் கேட்குறார் நாரதர். சொல்கிறார், என்னதான் இருந்தாலும் விக்ன விநாயகர்கிட்ட நம்ம சொல்லலை, அதனால் நடந்தது. உடனே அங்கேயே விநாயகருக்கான பூஜைகள் செய்து விநாயகரை ஸ்தாபித்து அங்கே பூஜை பண்ணி அதுக்கப்புறமா இடத்துன்னு கிளம்புறார், போகிறது. இன்றும் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கவில்லை, நமக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது அப்படின்னா அச்சிறுபாக்க சிவன் கோயிலுக்கு போய் சுவாமிகிட்ட வேண்டின்னு நாம் பரிகாரமாக அவருக்கு பூஜை செய்து வரும்போது டெஃபினட்டாக எந்த காலத்திலும் நடக்காத காரியங்கள் நடக்கும். அதான் அச்சிறுபாக்கத்துடைய சிறப்பு. அப்படி நமக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய விக்ன விநாசனை நம்ம கையில் வச்சுட்டுருக்கோம். விக்னத்தை விநாசம்னா தள்ளி விட்டுருவார், அப்படி நாசம்னா கொல்ல பண்ணிடுவார். அப்படிப்பட்ட விநாயகரை வழிபடுவதற்கான நல்ல ஒரு காலமானது இந்த சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளிலே நமக்கு என்ன
தோன்றுகிறதோ அபிஷேக பொருள்களை திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த திரவியங்களால் வரக்கூடிய நல்ல விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது அவருக்கு கஷ்ட நிவர்த்தி வேணும்னு வச்சுக்கோங்க. தரித்திரமாக இருக்கிறார் அப்படின்னாக்க பிள்ளையாருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தார். எப்போ வஸ்திர தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தரித்திரம் போயிடும்னு இருக்கு. அந்த சுவாமிக்கு அந்த அபிஷேக பொருளிலே அரிசி மாவு கொடுத்தா இவங்களுடைய ஏழ்மை போயிடும். தயிரை கொடுத்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். பாலை கொடுத்தால் ஆயுள் விருத்தி கொடுக்கும். இப்படி ஒன்றுக்குமே ஒரு பிரதிபலன் வைத்திருக்கிறார். தூர்வ வில்வம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நார்மலாக வில்வத்துக்கு வில்வம்னு வைத்திருக்கிறோம். இந்த அருகம்புல்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த புல்லை சுவாமிக்கு கொடுப்பாங்க. 2 விஷயத்துக்கு இந்த புல் ஒன்று, வயிற்று உபாதைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வயிற்று உபாதையிலிருந்து நிவாரணம் இந்த அருகம்புல். 2வது வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியது இந்த அருகம்புல்லுடைய வளர்ச்சி. எனக்கு வம்சம் விருத்தி ஆகணும், சந்தான விருத்தி, எனக்கு குழந்தை இல்லைன்னா கேட்குறாங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அருகம்புல். இப்போ அந்த அருகம்புல்லை அந்த சங்கட சதுர்த்தியின் போது சுவாமிக்கு படைக்கும்போது நமக்கு பலனாக அதனுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது. அதே மாதிரி தேங்காய் உடைத்தல். ஒரு 16 தேங்காயை கொண்டு சுவாமிக்கு உடைச்சி, அன்றைக்கி நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்லி உடைங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அதை நேர்த்தி பண்ணுங்க. கேரளாலெலாம் போனீங்கன்னா அவங்க சாமிகிட்ட பேசுவாங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நீ இப்படி நான் வீட்டை பூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் வீட்டில் யாரும் இல்லை, அப்படி இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு இந்த காலத்தில் என் பையன் கவனிக்கலை எல்லாம் சொல்லுவாள் சாமிகிட்ட அந்த மாதிரி உங்கள் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் உடைங்க. ஏன்னா சுவாமியோட பேசுங்க, அதோட இறங்கினாதான். அதாவது எந்த தெய்வத்தையுமே நீங்கள் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இறங்கி செய்யும்போது அந்த சக்தி உங்களுக்கு பிரதி உபகாரமாக ஹெல்ப் பண்ணும், பின்னாடியே நிற்கும். அது எங்கேயுமே இருக்குது, சர்வ வியாபியாக தான் சுவாமி இருக்குது. நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பக்கத்துலேயே இருந்திருக்கிறது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இதை பண்ணும்போது ரெசிப்ரோக்கேட்டி இதில் ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்டில் உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. சதுர்த்தி எப்போவுமே உங்களுக்கு சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் என்பதிலே ஐயமில்லை. மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.